தமிழ் பேசும் தலைமுறை என்னும் தலைப்பில் நமது பள்ளியின் 12ஆம் வகுப்பு மாணவன் பாலமுத்துக்குமரன் மற்றும் மாணவி அனுராதா இருவரும் இணைந்து பண்பாடு என்னும் தலைப்பில் சில கருத்துக்களை பற்றி உரையாட வருகிறார்கள். கற்றறிந்தோர் அவைக்கு எங்கள் பணிவான வணக்கங்கள். வடபுறம் தலைநகரம், தெற்கே கடல் சூழ்ந்த தென் தமிழ்நாட்டில் இன்றும் இளமை மாறாமல் ஆட்சி புரிபவளே, குமரி கண்டத்தில் 3000 ஆண்டுகளாக முச்சங்கம் வளர்த்த என் அன்னையை உன் திருவடி பணிந்து எங்கள் உரையை தொடங்குகிறோம். என் பெயர் பாலமுத்துக்குமரன். என் பெயர் அனுராதா. தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று தமிழரை அடையாளப்படுத்துகிறார் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. வேறு எந்த இனத்திற்கும் மொழிக்கும் இல்லாத பெருமை தமிழுக்கும் தமிழருக்கும் உண்டு. காரணம், மனித இனம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது நம் தமிழர் பண்பாடு. ஆம், இதுவே எங்கள் தலைப்பும் ஆகும். நாடு விட்டு நாடு தாண்டி, கண்டம் விட்டு கண்டம் தாண்டி கடல் கடந்த வீர மக்கள் வாழ்ந்த மண் இது. வீர மக்கள் வாழ்ந்த மண் என்றாலே வீரதீர பண்பாடு இருக்கும் அல்லவா? வீரம் என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது சங்க காலம் தானே. சங்க காலத்தில் வீரத்தை நிலைநாட்டுவதையே குறிக்கோளாக கொண்ட மன்னர்கள் போருக்கு போவதற்கு முன் போருக்கு சம்மதமா என்ற ஓலையை அனுப்புவார்கள். போர் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் பெண்களுடனோ முதியோருடனோ எளியோருடனோ போர் புரிய மாட்டார்கள். தமது வீரத்திற்கு நிகராக எதிர்த்து நிற்கும் மன்னருடன் மட்டுமே புறமுதுகு காட்டாமல் போர் புரிவார்கள். இதனை புறப்பாடல் ஒன்று ஆங்கனின் திருத்த வேந்தனோடு ஈங்கனின் சிலைத்தார் முரசம் கரங்க மலைத்தனை என்பது நாணுத்தக உடைத்தேன் என்று கூறுகிறது. இதே போல வயது முதிர்ந்த ஒருவர் போருக்கு சென்ற தன் மகன் வெற்றி பெற்று திரும்புவான் என்று காத்திருந்தாள். ஒரு நாள் சிலர் அவளிடம், உனது மகன் புறம் காட்டி ஓடினான் என்று கூறினார்கள். அதை கேட்ட அவள் கோபமுற்று ஓர் அரிவாளை எடுத்துக்கொண்டு போர்க்களத்துக்கு சென்றாள். அரிவாளை எடுத்துக்கொண்டு போர்க்களம் சென்றாளா? தன் மகனை கொல்லவா? இல்லை இல்லை, போர்க்களத்திலேயே அவன் புறம் காட்டி ஓடினான் என்றால் அவனை சுமந்த மார்பைய வாளால் அரித்திடுவேன் என்று சினந்தாள். போர்க்களத்திலேயே தனது மகனை கண்டாள். அனைத்து ஆனந்தம் கொண்டாள். அம்பு அவன் மார்பை துளைத்து இழந்தான் என்பதை கண்டவள் அவனை பெற்ற பொழுது அடைந்த இன்பத்தை விட பேரின்பம் அடைந்தாள். இவ்வாறு மகனையே இழந்தாலும் வீரம் காத்து வாழ்ந்தார்கள் நம் முன்னோர்கள். போரிலும் வீரம், விளையாட்டிலும் வீரம். தமிழனின் அடையாளமாக விளக்கும் ஜல்லிக்கட்டு வெறும் விளையாட்டு மட்டுமன்று. ஜெயிக்கும் காளையை வழிபடுவான், தோற்கும் காளையை உணவாக்குவான். காரணம், விலங்குகளில் கூட அடுத்த தலைமுறை வீரமும் வீரியமுமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தான் தமிழன். தமிழர்கள் அவர்களது பெருமைகளை கலைகள் மூலமாகவும் வெளிப்படுத்துகிறார்கள். குறிப்பாக கட்டிடக்கலை. தஞ்சை பெரிய கோவில் தமிழர்களின் திராவிட கட்டிடக்கலையின் ஒரு முக்கிய சின்னமாக திகழ்கிறது. தஞ்சையின் மணல் ஆத்து மணலாகும். அதில் கட்டிடங்களை சுலபமாக கட்ட இயலாது. ஆனால் 216 அடி உயரமுள்ள அடையாளத்தை எழுப்பியுள்ளார் நம் முன்னோர். 1000 ஆண்டுகள் கண்ட இக்கட்டிடம் வெறும் 7 ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. நம்மிடம் இருக்கும் நவீன இயந்திரங்களை வைத்து 7 ஆண்டுகளில் கட்டிடத்தை கட்ட சாத்தியமே இல்லை. நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். கோவிலின் அடித்தளத்தை கட்டுவதற்காக பாறைகளை கொடுத்தவர்களின் பெயர்களை அந்த பாறையிலேயே செதுக்கியுள்ளார்கள். எவ்வாறு பாறைகளை கொடுத்தவர்களின் பெயரை அடையாளப்படுத்துகிறார்கள் நம் தமிழர்கள். அடடா, ஆச்சரியக்குறி! இதைவிட பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், மேல் சுவர்களில் சிற்பங்களை செதுக்கியிருப்பார்களே, அதை எவ்வாறு செதுக்கினார் என்று யோசித்தீரா? எவ்வளவு திறமை வாய்ந்தவர்கள் நம் முன்னோர்கள்! இக்கோவில் என்பது இறைவனின் இருப்பிடம் மட்டுமன்று, அது சில அறிவியல் ரீதியான கருத்துக்களையும் தன்னகத்தே கொண்டு விளங்குகிறது. 5 கரத்தோன் முன் தோப்பு காரணம் போடும் மரபிலிருந்து கும்பாபிஷேக கலசங்களில் தானியங்களை சேகரிக்கும் மரபு வரை ஒவ்வொரு மரபிலும் அறிவியலை விதைத்துள்ளான் நம் தமிழன். அதில் ஒரு சில மரபை பற்றி காண்போமா? ஆண்கள் மேலாடை அணியாமலும் பெண்கள் தங்க நகைகள் அணிந்து கொண்டும் கருவறைக்குள் செல்வார்கள். காரணம், அங்குள்ள விக்கிரகங்கள் வெளிப்படுத்தும் நேர்மறை அதிர்வுகள் ஆண்களுக்கு உடல் மூலமாகவும் பெண்களுக்கு நகைகள் மூலமாகவும் ஈர்க்கப்படுமாம். பிறந்த குழந்தைகளுக்கு காதணி விழாக்கள் நடத்தப்படுவது எதற்கு தெரியுமா? காதில் அணிகலன்கள் அணியும் போது காதிலிருந்து மூளைக்கு செல்லும் நரம்புகள் தூண்டப்பட்டு பின் நினைவாற்றல் அதிகரிக்கும் என்பதால் தான். கோவில்களில் மட்டுமல்லாமல் பொதுமக்கள் வாழும் மனைகளிலும் சிறு சிறு மரபுகள் பின்பற்றப்பட்டன. குறிப்பாக விழா காலங்களில் தெருக்களிலும் மன்றங்களிலும் இருக்கும் பழைய மணலை அகற்றி புதிய மணலை பரப்புவார்கள். இதனால் புழுதியை அகற்றலாம். புழுதியை அகற்றினால் ஒவ்வாமை என்ற நோயை தவிர்க்கலாம்.
இதையே பழமணல் மாற்றமின் புதுமணல் பரப்புமின் என்று கூறுகிறது மணிமேகலை. பனையோலையை கொண்டு குடிசைகள் கட்டிய தமிழன் பிற்காலத்தில் மணலை கொண்டு சுவர்களை எழுப்பினான். கட்டிடத்தை பற்றி பேசும்போதே கூற வேண்டும் என்று யோசித்தேன். இப்பொழுது நீ சுவர் என்று கூறும்போதுதான் நினைவுக்கு வருகிறது. சுவர்மண் கஷாயம் என்றால் என்னவென்று தெரியுமா? சுவர்மண் கஷாயம் தானே, நான் கூறுகிறேன் கேள். மணலை நீரில் நன்றாக பிசைந்து அதை கொண்டு சுவர்களை எழுப்புவார்கள். அந்த சுவர்கள் விரிசல் அடைந்து கீழே விழுந்தால் அந்த மணலிலேயே விதைகளை விதைப்பார்கள். அந்த விதைகள் களை இல்லாத மூலிகைகளாக வளரும். அந்த மூலிகைகளை கொண்டு செய்யப்படும் கஷாயமே சுவர்மண் கஷாயம் என்று அழைப்பார்கள். அது நம் உடலில் உள்ள அனைத்து நோய்களையும் குணப்படுத்தும், குறிப்பாக அம்மை. ஆனால் இக்காலத்தில் நமது பண்பாடை மறந்துவிட்டு நவீன மருந்துகளை தேடுகிறோம். கஷாயம் மட்டுமா? உணவையே அல்லவா மருந்தென்று கூறினான் தமிழன். தமிழனின் பாரம்பரிய உணவுகள் ஆரோக்கியமானது மட்டுமல்லாமல் அறுசுவையாகவும் இருக்கிறது. மேலும் வாழையில் உணவிட்டு சாப்பிடும் மரபு வெறும் மரபு மட்டுமன்று, அது உணவுக்கு தனித்துவமான சுவையை அளிக்கும், மேலும் ஆரோக்கியமானதாகவும் கருதப்படுகிறது. வாழையில் உணவு உண்பதை பழக்கமாக கொண்டால் புற்றுநோயை குணப்படுத்தலாம் என்று இக்கால அறிவியல் கூறுகிறது. ஆனால் இதையே பண்பாக கொண்டனர் நம் முன்னோர்கள். தமிழர்கள் தான் சமைத்த உணவை தான் மட்டும் உண்ணாமல் பிறருடன் பகிர்ந்து கொள்ளும் பண்புடையவராக திகழ்ந்தார்கள். இளையான்குடி மாறநாயனாரின் விருந்தோம்பல் நிகழ்வு இதற்கு சிறந்த சான்றாகும். அன்று தான் விதைத்துவிட்டு வந்த நெல்லை அரித்து வந்து பின் சமைத்து விருந்து படைத்த இளையான்குடி மாறநாயனாரின் விருந்தோம்பல் நிகழ்வு தமிழர் விருந்தோம்பலின் மாட்சி. இதுவே வறுமையிலும் விருந்து படைப்பதை பெருமையாக கொண்டவர்கள் தமிழர்கள் என்பதை அடையாளப்படுத்துகிறது. விருந்தினனாக ஒருவன் வீட்டிற்கு வந்தால் அவனை முகமலர்ச்சியோடு வரவேற்று நல் சொற்களை பேசி நல் உணவு கொடுத்து செல்லும் பொழுது நல் முகமன் வழங்கும் முறையை அது வீரராம பாண்டியர் தமது பாடலில் விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல் திருந்துர நோக்கல் வருக என உரைத்தல் எழுதல் முன் மகிழ்வன செப்பல் பொருந்து மற்றவன் தன் அருகுரை இருத்தல் போமெனின் பின் செல்வதாதல் பரிந்து நன் முகமன் வழங்கல் இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே என்று கூறுகிறார். உப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூலிட்டாலும் உண்பதை அமிர்தமாகும். முப்பழமோடு பால் அன்னம் முகம் கடுத்து இடுவராயின் கப்பிய பசியினோடு கடும்பசியாகும் தானே என்று விவேக சிந்தாமணி பாடல் கூறுகிறது. இது முகமலர்ச்சியுடன் விருந்தோம்பல் படைக்கவில்லை என்றால் அது விருந்தினரின் மனதை எவ்வளவு வேதனைப்படுத்தும் என்பதை அடையாளப்படுத்துகிறது. அடுத்ததாக தமிழர்களின் இசைப்பண்பை பற்றி பேசுவோமா? வாள் கண்டு அடங்காத தமிழர்கள் யாழ் கண்டு அழகினார்கள். இசையில் மூழ்கிய தமிழர்கள் தான் நேசிக்கும் யாழை தான் வாழும் நிலப்பரப்பிற்கேற்ப அழகாக வகைப்படுத்தியுள்ளார்கள். பாலை நிலத்திற்கு பாலையால், மருத நிலத்திற்கு மருதையால், முல்லை நிலத்திற்கு முல்லையால், குறிஞ்சி நிலத்திற்கு குறிஞ்சியால், நெய்தல் நிலத்திற்கு விலரியால் என்று அழகாக வகைப்படுத்தி இருக்கிறார்கள். தோல்கருவியின் தாயாக கருதப்படும் பறை தமிழ் இசையின் மகுடமாக திகழ்கிறது. பன்னெடுங்கால வரலாற்றை தன்னகத்தே கொண்டுள்ளது. இக்கால தமிழ் இசை உலகிலும் முதன்மை பெற்று விளங்குகிறது. போருக்கு முன்கூட போர் முரசின் முரசம் கேட்ட பின்பே போரை துவங்குவான் தமிழன். கலையை பண்பாக கொண்ட தமிழன் கொடையை உயிராக கொண்டிருந்தான். கொடை என்பது தமிழர்களின் ஒரு முக்கிய பண்பாக திகழ்ந்தது. இதற்கு சிறந்த சான்றாக விளங்குவது கடையேழு வள்ளல்கள் தவிர வேறு யாரும் இல்லை. ஒரு முறை அவர்களை பற்றி மேற்பார்வை பார்ப்போமா? பார்க்கலாமே. மண்ணில் படர்ந்த முல்லைக்கு தேர் கொடுத்தவர் பாரி, கொடை தீர அள்ளி கொடுத்தவர் நல்லி, புலமை வளர புலவர்கள் வாழ அரிய கனியை அவ்வைக்கு கொடுத்தவர் நதியமான், தன்னை புகழ்ந்த கூத்தர்களுக்கு நாடையே கொடுத்தவர் வல்விலோரி, உதவி கேட்டு வருபவர்களுக்கு ஊரையே கொடுத்தவன் நாய், மயிலின் மீது கருணை கொண்டு போர்வை கொடுத்தவன் பேகன். சங்க காலம் மட்டும்தானா? அதற்கு பின்பு இல்லையா? ஏன் இல்லை? செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கும் என்ற குரலுக்கும் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற தன்னுடைய கூற்றிற்கும் எடுத்துக்காட்டாக விளங்கியவர் வள்ளலார். இது அனைவரும் அறிந்த ஒன்றே. தமிழ் பண்பாடு என்பது கடல் போன்றது. அதில் ஒரு சில துளிகள் மட்டும்தான் நாங்கள் கூறினோம். இக்காலத்தில் தமிழர்கள் நாகரிகம் மாறினாலும் சில நிகழ்வுகளில் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் பின்பற்றியே வருகிறார்கள். எனவே நாகரிகம் மாறப்பட்டிருக்கிறது, ஆனால் மறக்கப்படவில்லை. இவ்வுலகிற்கு பண்பாடு, கலை, அறிவியல் ஆகியவற்றை கற்றுக் கொடுத்த தமிழன் கல்வியை கடனாக கொடுத்திருக்கிறான். இவ்வுலகில் உள்ள அனைவரும் தத்தம் தாய்மொழிகளை பேசுகிறார்கள். ஆனால் தமிழன் ஒருவன் மட்டும்தான் அந்த மொழிகளின் தாய்மொழியாகிய தமிழை பேசிக் கொண்டிருக்கிறான்.
தித்திக்கும் தேன்தமிழாய் எத்திக்கும் செந்தமிழாய் முத்திக்கும் முத்தமிழே அமிழ்தினும் மேலான என் அன்னையே, உன் திருவடி பணிந்து தொடங்கிய இவ்வுரையை உனக்கு மகுடம் சூட்டி முடிக்கிறேன். வரலாறு பொதிந்த இலக்கியங்கள் நிறைந்த தன்மை பொருந்திய செம்மொழியாம் தமிழ் மொழியின் சிறப்பை அறிவதற்கு நமது ஆயுட்காலம் போதாது. ஏனால் தமிழ் அத்தகைய சிறப்புடையது என்று கூறி தமிழையும் தமிழ் பண்பாடையும் போற்றி எங்கள் உரைக்கு அமைதியுடன் செவிசாய்த்த அனைவருக்கும் நன்றி கூறி விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், இங்கும் தமிழ் என்பதை மெய்ப்படுத்தி விட்டார்கள் எமது பள்ளி மாணவர்கள். நன்றி.